என்னன்னா 3 சென்டென்ஸ் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. சிலாஜிசம்ஸ் அப்படின்னா 3 சென்டென்ஸ் இருக்கும். 2 பிரமிசஸ், ஒரு கன்க்ளூஷன். சிலாஜிசத்தோட ரூலே அதுதான். 3 இது இருக்கும். 3 இப்ப ஆல் மென்னார், நோ மென்னார், அப்புறம் கன்க்ளூஷன் ஒண்ணு இருக்கும். நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி சிலர் வந்து நெட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, இல்ல செட் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கீழே எதுல உள்ள கன்க்ளூஷன் கரெக்டா வரும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு சிலாஜிசம். 2 சென்டென்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் எழுதுவோம். அதுதான் சிலாஜிசம் சொல்லுவோம். ஸோ சிலாஜிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 சென்டென்ஸ். அதுல 2 பிரமிசஸ், ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. சிலாஜிசத்துக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. So first one, every deduction should contain exactly 3 terms. Deduction na the whole syllogism சொல்றோம். 3 இருக்கும். சரிங்களா? Premise 1, 2 and conclusion. If one of the premises is negative, then the conclusion must be negative. ரெண்டு premisesல ஒன்னு நெகட்டிவா இருந்தாலும் கன்க்ளூஷனும் நெகட்டிவா தான் இருக்கும். சரிங்களா? ரெண்டு premisses வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. 2 பிரமிசஸுமே பாசிட்டிவா இருக்கு. கன்க்ளூஷன் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தா அந்த சிச்சுவேஷன் பேரு நம்ம என்ன சொல்றோம்னா எரர், ஃபேலசி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். கான்செப்ட் ஃபேலசி எப்போ வரும்னா, எப்பெல்லாம் வந்து சிலாஜிசம் ரூல் வந்து ஃபில் ஆகலையோ, சிலாஜிசம் கோல்டன் ரூல்ஸை வந்து நம்ம பிரேக் பண்றோமோ, அப்போ ஃபேலசி அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வரும். ஓகேவா? If one of the premises is particular, then the conclusion must be particular. ஒரு premises நெகட்டிவா இருந்தா கன்க்ளூஷனும் நெகட்டிவா இருக்கணும். ஒரு premises பர்டிகுலரா இருந்தா கன்க்ளூஷனும் பர்டிகுலரா இருக்கணும். If both premises are particular, then there is no conclusion. இந்த 6 ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 premises-உமே பர்டிகுலர்ல இருக்கு, 2 premises-உமே சம் அந்த மாதிரி வருது அப்படின்னா கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. If both premises are negative, 2 பிரமிசஸுமே நெகட்டிவ்ல இருக்கு, சம் நாட்னு இருக்கு, சிலது நோ அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தா அப்பவும் கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. ரெண்டுமே பர்டிகுலர்ல இருந்தாலும் கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது, ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தாலும் கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. A term that is not distributed in the premises cannot be distributed in the conclusion. அதாவது premisesல சொல்லப்படாத term வந்து கன்க்ளூஷன்ல சொல்லப்படக்கூடாது. premisesல என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் கன்க்ளூஷன்ல மேட்ச் பண்ணணும். பிரிமிசஸ்ல சொல்லாத ஒண்ணு, பிரிமிசஸ்ல மனுஷனை பத்தி பேசுறோம், பிரிமிசஸ்ல மலைகளை பத்தி பேசுறோம், கன்க்ளூஷன்ல ஆறுகளை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்கா அது எதுக்குள்ள போயிடும், ஃபேலசில போயிடும். ஸோ மேல நம்ம பிரிமிசஸ்ல என்ன பேசுறோமோ அதுதான் கன்க்ளூஷன்லயும் நம்ம பேசணும். சரிங்களா? இதுதான் இந்த 6 ரூல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிலாஜிசம் ரூல். இது வந்து 2021ல கேட்டிருக்கான் யூஜிசி நெட், 2 எக்ஸாம்ல கேட்டிருக்கான், 21 and 22. இந்த 6 ரூல்ஸ், இதுல எந்த ரூல் தப்பு அதை எடுத்து எழுதுற மாதிரி. சார், எஸ் மேம். 6 ரூல்ஸ் திரும்ப சொல்ல முடியுங்களா சார்? எஸ் மேம். ஸோ சிலாஜிசம் நான் சொன்ன மாதிரி 3 டேர்ம்ஸ், 3 டேர்ம்ஸ்ல 2 பிரமிசஸ், ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். இந்த 2 பிரமிசஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கும் 6 கோல்டன் ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த 6 கோல்டன் ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, எவ்ரி டிடக்ஷன் which means every syllogism contains 3 terms. Premises 1, 2, conclusion. 3 terms இருக்கும். If one of the premises is negative, அதாவது statement 1 and statement 2, statement 1 and 2 based conclusion. Yes ma'am. Okay sir. Statement 1 இருக்கும், statement 2 இருக்கும், அது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் இருக்கும். இந்த மூணுத்தையும் சேர்த்தது பேர் தான் சிலாஜிசம். சரிங்களா? இப்போ ஒருவேளை ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 2 கன்க்ளூஷன் இந்த மாதிரிலாம் வந்தா அது பேர் சிலாஜிசம் ரூல பிரேக் ஆகுறது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அது பேர் ஃபேலசி. ஃபேலசினா எரர் இன் த லாஜிக்ஸ் ஆர் எரர் இன் த சிலாஜிசம். சரிங்களா? If one of the premises, second rule பாத்தீங்கன்னா, one of the premises is negative, then the conclusion must be negative. 2 premises, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்தாலும் நம்மளோட கன்க்ளூஷனும் நெகட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலரா இருந்தா, பர்டிகுலர்னா சம் நாட்டு இந்த மாதிரி இருந்தா நம்மளோட கன்க்ளூஷனும் எப்படி இருக்கணும்னா பர்டிகுலரா தான் இருக்கும். இஃப் 2 ஸ்டேட்மெண்ட்டும், அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, இந்த 2 பிரமிசஸுமே நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருந்தா கன்க்ளூஷனும் நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கணும்.
இந்த ரெண்டு பிரமிசஸுமே நமக்கு பர்டிகுலர்ல இருந்தா கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. தென் ஃபிஃப்த் ரூல் பாத்தீங்கன்னா போத் பிரமிசஸ் நெகட்டிவ். ரெண்டு பிரமிசஸ்மே அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே நமக்கு வந்து நெகேஷன்ல இருந்தா நம்மளால கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. லாஸ்ட் ரூல் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அதாவது பிரமிசஸ் 1 பிரமிசஸ் 2ல சொல்லப்படாத விஷயம் கன்க்ளூஷன்ல சொல்லப்படக்கூடாது. சரிங்களா? இதுதான் இந்த 6th கோல்டன் ரூல்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். இது அவ்வளவு கஷ்டமே கிடையாது இந்த 6 கோல்டன் ரூல்ஸும். தென் நெக்ஸ்ட் ஒன். சார் எஸ் மேம். ரெண்டு ப்ரெமிசஸ்மே பாசிட்டிவ் சொன்னதுக்கு கன்க்ளூஷன் என்ன சொன்னீங்க? சாரி மேம். ரெண்டு ப்ரெமிசஸ்மே பாசிட்டிவ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா வந்தா கன்க்ளூஷன் வந்து என்ன சொன்னீங்க? கன்க்ளூஷன் பாசிட்டிவா இருக்கும் மேம். அந்த பாசிட்டிவ பத்தி இங்க சொல்லவே இல்லை. இந்த 6 ரூல்ஸும் சொல்றாங்க. நெகட்டிவும் பர்டிகுலர் அதாவது அத என்ன சொல்றது? பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், பர்டிகுலர் நெகட்டிவ்க்கும் வெறும் நெகட்டிவ்க்கும் உள்ள ரூல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ்க்கு எந்த ரூல்ஸுமே சொல்லல. இப்ப ரெண்டு பிரமிசஸ்மே நமக்கு பாசிட்டிவா இருந்தா நம்ம கன்க்ளூஷனும் ஹேஸ் டு பி பாசிட்டிவ். சரிங்களா? எஸ் சார். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்னு நெகட்டிவா இருந்தா நமக்கு கன்க்ளூஷன் நெகட்டிவா இருக்கும். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நெகட்டிவா இருந்தா நம்ம கன்க்ளூஷனே டிரா பண்ண முடியாது. ஓகே. So இங்க பாருங்க golden rules versus syllogism. So all men are balls, no bats are lemons. So first one வந்து universal positive. Second one is universal negative. So one of the conclusion is negative. Sorry, one of the premises is negative. So ரெண்டு premisesல ஒரு premises நெகட்டிவா இருக்கு. So நம்ம கன்க்ளூஷனும் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். இப்ப இந்த சமயத்துல some lemon are not bats அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல some lemons are bad அப்படிங்கிற வர்ற சமயத்துல நமக்கு fallacy ஏற்படும். ஏன்னா ரூல் என்ன சொல்லுது? ரெண்டுத்துல ஒண்ணு நெகேஷனா இருந்தா நம்ம கன்க்ளூஷன் நெகேஷனா இருக்கணும். ஆனா நம்ம பாசிட்டிவ்ல எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா அது எரர் டேர்ம், எரர் சிலாஜிசம். ஆட்டோமேட்டிக்கா அது fallacy. fallacyல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம போக போக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிட்டத்தட்ட fallacyலயே நமக்கு 20 டைப் கிட்ட இருக்கு. எந்த மாதிரிலாம் வந்தா எந்த மாதிரி fallacy, ஃபார்மல் fallacy, இன்ஃபார்மல் fallacy இந்த மாதிரி இருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து கோல்டன் ரூலை பிரேக் பண்றோமோ, சிலாஜிசத்துக்கான ரூலை பிரேக் பண்றோமோ நமக்கு வந்து ஃபார்மல் fallacies வந்து இன்கர் ஆகும். ஸோ சிலாஜிசம் ரூல் ஃபார் சிங்கிள் கன்க்ளூஷன். ஸோ இந்த ரூல் வந்து எப்பவுமே இது வந்து நமக்கு கை கொடுக்காது. எஸ்பெஷலி எக்ஸாம்லலாம் கேட்கும் போது இந்த ரூல்ஸை விட ரெண்டு விதமும் இருக்கு. ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கன்க்ளூஷன் ட்ரா பண்ணலாம். இன்னொரு விதம் என்னன்னா நம்ம வந்து வென் டயக்ராம் போட்டு கன்க்ளூஷனை ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ரூல் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையவே கிடையாது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கோ த்ரூ தான். நமக்கு சிலாஜிசம் அந்த வென் டயக்ராம் வரைவோம். எப்பவுமே அந்த வென் டயக்ராம் தான் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஈஸியா நம்ம கன்க்ளூஷனை ட்ரா பண்றதுக்கு வென் டயக்ராம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க இந்த டேபிள் என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் பாசிட்டிவ் அண்ட் யூனிவர்சல் நெகட்டிவ் அண்ட் பர்டிகுலர் பாசிட்டிவ். பர்டிகுலர் நெகட்டிவ்க்கு கிடையாது. சரிங்களா? ஸோ யூனிவர்சல் பாசிட்டிவ் ப்ரொபோசிஷன் 1. ப்ரொபோசிஷன் 2 யூனிவர்சல் பாசிட்டிவ் as well as யூனிவர்சல் நெகட்டிவ் இருக்கு. ஸோ எப்போ ஒரு யூனிவர்சல் பாசிட்டிவோட சேருதோ அப்போ நம்மளோட கன்க்ளூஷனும் யூனிவர்சல் பாசிட்டிவா இருக்கும். எப்போ ஒரு யூனிவர்சல் பாசிட்டிவ் ஒரு யூனிவர்சல் நெகட்டிவோட சேருதோ அப்போ நம்ம கன்க்ளூஷன் யூனிவர்சல் நெகட்டிவ். கம் டு த செகண்ட் ரோ. ஒரு யூனிவர்சல் நெகட்டிவ் எப்போ யூனிவர்சல் பாசிட்டிவோட சேருதோ, அதாவது ஒரு இ எப்போ ஏவோட ஜாயின் ஆகுதோ நம்மளோட கன்க்ளூஷன் ஷுட் பி ஓ. ஓ மீன்ஸ் பர்டிகுலர். இங்க ஓ அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? ஏனா பர்டிகுலர் நெகட்டிவ். வெரி குட். ஸோ அதே மாதிரி ஒரு ஐ வந்து இப்ப வந்து ஒரு யூனிவர்சல் நெகட்டிவ் அதாவது ஒரு இ வந்து எப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பாசிட்டிவோட சேரும் போது நமக்கு ஆன்சர் வந்து விச் மீன்ஸ் நம்மளோட கன்க்ளூஷன் வந்து ஒரு பர்டிகுலர் நெகட்டிவா இருக்கும். தென்
பர்டிகுலர் பாசிட்டிவ் அதாவது ஒரு ஐ எப்போ ஒரு ஏவோட மிங்கிள் ஆகுதோ அப்போ நமக்கு கன்க்ளூஷன் வந்து அகைன் பாசிட்டிவா இருக்கும். இது வந்து நமக்கு ஜஸ்ட் இது ஒரு ஃபார்முலா டேபிள் மாதிரி தான். இந்த டேபிளை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். வரப்போற லாஜிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இந்த டேபிள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாவும் இருக்கும். அலாங் வித் எக்ஸாமினேஷன்ல போடும்போது இந்த டேபிளை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா சில சம்முக்கு வரும், சிலருக்கு வராது. அதுலயே டைம் வேஸ்ட் ஆயிடும். சோ இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிஞ்சுக்கிறது தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல எக்ஸாம்ல. சோ நீட் நாட் டு பி வெரி தட் மச் எஃபர்ட் இந்த டேபிளுக்கு போட தேவையில்லை. ஸோ வர வர நான் வென் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லாஸ்ட் ரோ என்னன்னா பர்டிகுலர் பாசிட்டிவ் எப்போ வந்து ஒரு யூனிவர்சல் நெகட்டிவோட ஜாயின் ஆகும் போது நமக்கு வர்ற கன்க்ளூஷன் வந்து என்னவா இருக்குன்னா பர்டிகுலர் நெகட்டிவா இருக்கும். ஸோ அதான் கீழே மென்ஷன் பண்ணிட்டேன். திஸ் ரூல் ஆர் நாட் எஃபிஷியன்ட்லி ஒர்க் ஆல் கேசஸ். ஸோ எக்ஸாம்ல கேட்குற கேசஸ்க்குலாம் நம்ம டயக்ராம் வரைஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இது தட் மச் நாட் எஃபிஷியன்ட் ஃபார் அஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் அப்ரோச் நான் இது பண்றேன். இப்போதான் பார்க்க போறோம் நம்ம வென் டயக்ராம். 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, தென் யூனியன், தென் ஏ டேஷ் பி டேஷ், இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வென் டயக்ராம் நம்ம இந்த சிலாஜிசத்துக்கு அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபூல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிமிசஸ் இருக்கு. சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபூல்ஸ். செகண்ட் ப்ரிமிசஸ் he is a doctor. ஃபர்ஸ்ட் சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபூல்ஸ். செகண்ட் ப்ரிமிசஸ் he is a doctor. கன்க்ளூஷன்ல ரெண்டுத்துல எது வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ வருமா பி வருமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் வரையணும். சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபுல். டாக்டர் அப்படிங்கிறது ஒரு செட்டு, ஃபுல் அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஏன் அந்த செட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? சம் இருக்கிறதுனால. சம் இருக்கிறதுனால. ஏன்னா அந்த ஓவர்லாப் ஆன இந்த இன்டர்செக்ஷன்ல உள்ளவங்களை என்ன மென்ஷன் பண்ணுவோம்? அவங்க டாக்டராவும் இருப்பாங்க, ஃபூல்ஸாவும் இருப்பாங்க. சோ அதனால சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபூல்ஸ்ங்கும் போது இந்த மாதிரி ஓவர்லாப் டயக்ராம் வரையணும். சரிங்களா? he is a doctor. அந்த ஹீங்கிறத மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேருக்கு மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த மிஸ்டர் எக்ஸ்ங்கிற ஒரு டாக்டர். அப்போ அவரு டாக்டருங்கிற செட்டுக்குள்ள வருவாரு, ஃபூல் அப்படிங்கிற செட்டுக்குள்ள போக மாட்டாரு. அதோட அந்த ஃபூல்ங்கிற செட்டையும் அவர் டச்சும் பண்ண மாட்டாரு. ஏன் டச் பண்ண மாட்டாரு? பிரிமிசஸ்ல சொல்லப்படாத விஷயங்கள் கன்க்ளூஷன்ல சொல்லப்படக்கூடாது. சோ பிரிமிசஸ்ல நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா சில டாக்டர் வந்து ஃபூல்ஸ். சோ அதுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அப்புறம் ஹீ இஸ் எ டாக்டர். அந்த ஹீங்கிறவங்கள சும்மா மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. சோ அவங்க ஒரு டாக்டருங்கிறதுனால நம்ம டாக்டர் அப்படிங்கிற ஒரு செட்டுக்குள்ள சப்செக்டா வரைஞ்சிருக்கோம். இந்த டயக்ராம் வரையறதுல எனி கன்ஃபியூஷன் யாருக்காதும்? நோ சார். ஓகே. இப்போ கன்க்ளூஷன் வாங்க. ஏ வருமா? ஹீ இஸ் எ ஃபுல். No, sir. வராது. எப்படி? எஸ் சார். ஏன்னா மிஸ்டர் எக்ஸுக்கும் அந்த டயக்ராம வச்சே சொல்லிடலாம். எக்ஸுக்கும் ஃபூலுக்கும் கனெக்ஷனே இல்ல. அப்ப எப்படி ஹீ இஸ் எ ஃபூல் நம்மளால சொல்ல முடியும்? தென் சம் ஃபூல்ஸ் ஆர் டாக்டர் வருமா? Yes, sir. வரும். ஏன்னா சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபூல்ஸ்னாலும் ஒண்ணுதான், சம் ஃபூல்ஸ் ஆர் டாக்டர்னாலும் ஒண்ணுதான். ஆஸ் பெர் த டயக்ராம் வச்சு பார்த்தாலும் நமக்கு சம் ஃபூல்ஸ் ஆர் டாக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆல் போட்ஸ் ஆர் பாய்ஸ், ஆல் பாய்ஸ் ஆர் லேம்ப்ஸ். ஸோ கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்? ஆல் போட்ஸ் ஆர் பாய்ஸ். ஸோ போட் உள்ள போயிடும், பாய்ஸ்ங்கிற சர்க்கிள் வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி டயக்ராம் வரையும். ஸோ ஆல் போட் வந்து என்னவாகுது? பாய்ஸ் ஆகுது. விச் மீன்ஸ் பாய்ஸ்ங்கிறதுக்குள்ள போட்டுங்கிறது சப்செட் ஆயிடும். அகைன் பாய்ஸ், ஆல் பாய்ஸ் ஆர் லேம்ப்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ பாய்ஸ்ங்கிறது சப்செட் ஆயிடும், லேம்புங்கிறது அவுட்டர் செட் ஆயிடும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஆல் லேம்ப்ஸ் ஆர் போட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே உள்ள ஆல் லேம்ப்ஸையும் வந்து போட்டுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா போட்டுங்கிறதே சப்செட் தான். ஆல் போட்ஸ் ஆர் லேம்ப் கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா லேம்புக்குள்ளதான் என்ன இருக்கு? போட்டு. இந்த டயக்ராம் புரியுதா? எஸ் சார். வெரி சிம்பிள் தான்.
எல்லா ஆல் போட் ஆர் பாய்ஸ் அப்படின்னா எல்லா போட்டும் பாய்ஸ்குள்ள அடங்கிருதுன்னு அர்த்தம். ஆல் பாய்ஸ் ஆர் லேம்ப்னா மறுபடியும் எல்லா பாய்ஸும் லேம்புக்குள்ள அடங்கிருந்தாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா லேம்புமே போட்டுன்னு சொல்றாங்க. போட் லேம்ப் அப்படிங்கிறது அவுட்டர் செட்டு, ஆனா போட்டுங்கிறது இன்னர் செட். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா தப்பா சொல்றாங்க, எல்லா போட்டும் எல்லா லேம்புமே வந்து போட்டுன்னு சொல்றாங்க. அப்ப அது கண்டிப்பா கிடையாது. நம்ம இந்த டயக்ராம் வச்சு சொல்லிடலாம். ஆல் போட் ஆர் லேம்ப் கண்டிப்பா சொல்லலாம், ஏன்னா லேம்புக்குள்ளதான் போட்டே இருக்கு. சரிங்களா? சோ லேம்புக்குள்ள இருக்கிற போட் எல்லாமே லேம்பு தான். இந்த டயக்ராம் வரைகிறது எனி கன்ஃபியூஷன்? No, sir. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நோ மேன் இஸ் அ டைகர். ஸோ டைகருக்கு ஒரு செட் வரைஞ்சிருவோம், மென்னுக்கு ஒரு செட் வரைஞ்சிருவோம். கரண் இஸ் அ மேன். ஸோ மென்னுக்குள்ள கரண் இருக்கு. ஸோ கரண் இஸ் நாட் அ டைகர், ஆல் மென் ஆர் கரண். எது வரும்? கீழே டயக்ராமும் வரைஞ்சாச்சு. Option. வரும் சார். கரண் இஸ் நாட் a tiger. கரண் இஸ் Not a tiger. வெரி குட். புரியுதா உங்களுக்கு Yes, sir. கான்செப்ட்? Yes, sir. அவ்வளவுதான். இப்ப நோ மேன் இஸ் அ டைகர்னா ஃபர்ஸ்ட் நம்ம டைகர் செட் வரைவோம், அப்புறம் மென் செட் வரைவோம். கரண் இஸ் அ மென்னா மென்னுக்குள்ள கரண் போயிடுவோம். அப்புறம் கன்க்ளூஷன்ல கரண் இஸ் நாட் அ டைகர்னா கண்டிப்பா, ஏன்னா மென்னுங்கிறதே டைகர் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். கரணுங்கிறவனே மென்குள்ளதான் இருக்கான், அப்ப அவனுக்கும் இதுக்கும் ரிலேஷன் கிடையாது. ஆப்வியஸ்லா ஏ வரும். ஆல் மென் ஆர் கரண்னு சொல்றாங்க. கரண் அப்படிங்கிறது சப்செட் தான், அவுட்டர் செட் கிடையாது. ஸோ அந்த சப்செட்டே அவங்க வந்து அவுட்டர் செட்டுக்கு ஒப்பிடுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி வர வாய்ப்பு இல்லை. ஸோ இட்ஸ் நெவர் பாசிபிள். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஸோ இப்ப பாருங்க, next one, given below are two premises A and B. For conclusion drawn from them, select the code with valid drawn conclusion, taking the premises individually. So none but the heroes are actor. None but the heroes are actors. இந்த மாதிரி தான் questions வரும். இன்டைரக்டா இருக்கா, none but the heroes are actors. இதை வந்து ஒரு கன்வர்ஷன் டேபிள் நான் காட்டினேன், அந்த டேபிளுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். None but the heroes are actors. Most of the actors are villains. எப்படி மாத்துவீங்க? none but the heroes are actors. No heroes or actors. All heroes are actors. All heroes are Actors. most of the actors are villains. எப்படி மாத்துவீங்க? All heroes, Some all villains are actors are villains. All actors. Some actors are villains, sir. நானே உங்களுக்கு அந்த டேபிளே காட்டுறேன். இந்த நன் பட்டியும் மோஸ்ட் ஆஃப்யும் ஜஸ்ட் மெமரைஸ்ல வச்சுக்கோங்க. நான் டேபிளுக்கு போறேன், ஏன்னா இப்போ உடனே நம்மளால அந்த டேபிளை மெமரைஸ் பண்ணி இது பண்ண முடியாது. இப்போ இங்க நன் பட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆல்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் பார்த்தோம் நம்ம, கரெக்டா? சம்ல இருக்கு. சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆல்ல இருக்கு, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சம்ல இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். அவ்வளவுதான். இப்ப நேரா மறுபடியும் நம்ம இதுக்கு வரும். ஓகே. சோ none but the heroes are actors அப்படின்னா All heroes are actors. all heroes are actors. வெரி குட். சோ ஆக்டர்ங்கிறது ஒரு செட்டு, ஹீரோங்கிறது ஒரு செட்டு. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஹீரோஸ் ஆர் ஆக்டர், எல்லா ஹீரோவும் ஆக்டர் அப்படிங்கிறதுனால ஆக்டருக்குள்ள நம்ம என்ன பண்றோம், சப்செட் ஹீரோ வரைகிறோம். சம் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஆர் வில்லன், மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஆர் வில்லன் இருக்கு, அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? சம் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஆர் வில்லன் ஆஸ் பர் த கன்வர்ஷன் டேபிள். அப்ப பண்ணும்போது ஆக்டர்ங்கிற செட்ல வில்லங்கிற செட் வந்து என்ன ஆகும்? ஓவர்லாப் ஆகும். Overlap ஆகும். ஏன்னா சம் டயக்ராம் வரையணும்ல, அந்த சம்முக்கு நம்ம டயக்ராம் வரையணும்ல, இன்டர்செக்ஷன் டயக்ராம், அதனால ஓவர்லாப் ஆகுது. இந்த டயக்ராம்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இப்ப நான் வரைஞ்சிருக்க டயக்ராம். No, sir. இப்ப இத வச்சு நம்ம கன்க்ளூஷன் எது வரலாம் அப்படின்னு தீர்மானிக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த வில்லன்ஸ் ஆர் ஹீரோ. வில்லனுக்கும் ஹீரோக்கும் என்ன பண்றாங்க? கனெக்ஷன் ஏற்படுத்துறாங்க. ஆனா நம்ம டயக்ராம்ல எப்படி இருக்கு? சம் வில்லனுக்கும் Separate. ஹீரோக்கும் கனெக்ஷனே இல்ல. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் ஆர் ஆக்டர். மோஸ்ட்ங்கறத நம்ம சம்முன்னு மாத்தலாம். சம் ஆஃப் த ஹீரோஸ் ஆர் ஆக்டர். மோஸ்ட்ங்கறத சம்முன்னு மாத்தலாம். சோ சம் ஆஃப் த ஹீரோஸ் ஆர் ஆக்டர். சோ வரும். சம் ஆஃப் த ஹீரோஸ் ஆர் ஆக்டர் ஆப்வியஸா வரும். ஏன்னா ஆக்டருக்குள்ள தான் ஹீரோவே இருக்கு. சோ சம் ஆஃப் த ஹீரோ கண்டிப்பா ஆக்டர் தான். சரிங்களா? ஹீரோக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஆக்டர் தான். அதுல சம் ஆஃப் த ஹீரோவும் ஆக்டர் தான். சோ ஆப்ஷன் பி வில் கம். தென் சம் ஆஃப் த வில்லன்ஸ் ஆர் ஆக்டர்ஸ். ஆப்வியஸா வில்லனும் ஆக்டரும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுதா? Yes. சோ சம் ஆஃப் த வில்லனா ஆக்டர் தான். ஆக்டர். நோ ஹீரோ இஸ் த வில்லன். நோ ஹீரோ இஸ் த வில்லன். நீங்க ஒரு டவுட் வரும் இந்த இடத்துல. சடனா ஒரு டவுட் வரும். அப்ப அது கரெக்ட் தானே? நோ ஹீரோ இஸ் த வில்லன் அப்படிங்கிறது கரெக்ட் தானே? ஏன்னா ஹீரோக்கும் வில்லனுக்கும் எந்த விதத்திலயும் இதாகல, அதாவது ஓவர்லாப் Connection ஆகல. கிடையாது. ம். ஆனா பிரிமிசஸ்ல பாருங்களேன், Both ஹீரோ statements are positive, sir. ரிலேஷன் பண்ணிருக்காங்க, ஆக்டருக்கும் வில்லனுக்கும் ரிலேஷன் பண்ணிருக்காங்க, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன பண்ணல? ரிலேஷன் பண்ணல. சோ பிரிமிசஸ்ல சொல்லப்படாத ஒரு விஷயம் கன்க்ளூஷன்ல சொல்லப்படக்கூடாது. சோ அங்க வந்து ரிலேஷன் பண்ணல, யாருக்கும் யாருக்கும் நோ ரிலேஷன் பிட்வீன் ஹீரோ அண்ட் வில்லன். நீங்க பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் பிரிமிசஸ் என்ன சொல்லுது? ஹீரோவுக்கும் ஆக்டருக்கும். ரெண்டாவது பிரிமிசஸ் ஆக்டருக்கும் வில்லனுக்கும். பட் எந்த பிரிமிசஸும் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ரிலேஷன் சொல்லல. ரிலேஷன் சொல்லல அப்படிங்கறதே ஒரு ரிலேஷன் தான். சரிங்களா? சோ அப்போ நோ ரிலேஷன் பிட்வீன் ஹீரோ அண்ட் வில்லன். அதனாலதான் கீழே நோட் கொடுத்திருக்கு, நோ ரிலேஷன் பிட்வீன் ஹீரோ அண்ட் வில்லன். சோ அதனால நோ ஹீரோ இஸ் வில்லன்ங்கிற ஆப்ஷன் வராது. இந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணணும் எக்ஸாம் எழுதும் போது. நம்ம இந்த டயக்ராம் வரையும் போது நமக்கு ஆப்வியஸா தெரியும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் கனெக்ஷன் இல்ல. அப்போ நம்ம டி ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா கம் டு த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த பிரிமிசஸ்லயே ஆல்ரெடி எதுவுமே சொல்லல ரிலேஷன். அப்போ அந்த பக்கமே நம்ம போக கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், நோ ட்ரீ இஸ் பாட்டில். அதுக்கு டயக்ராம் எப்படி வரும்? ட்ரீ தனியா இருக்கும், பாட்டில் தனியா இருக்கும். Bottle pen. நோ பாட்டில் இஸ் அன்பிரேக்கபிள். மறுபடியும் பாட்டில் தனியா இருக்கும், அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற செட் தனியா இருக்கும். So no tree is unbreakable. No tree is unbreakable. Nothing unbreakable is tree. Nothing unbreakable is tree. So neither A nor B follows. எப்படி? Tree Sir, ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தா ஆன்சரும் நெகட்டிவ்ல தான். இல்ல, ரெண்டு சென்டென்ஸுமே ரெண்டு பிரெமிசஸுமே நெகட்டிவ்ல இருக்கும் போது கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. அப்படியே நீங்க பாலசி. கண்ணை மூடிட்டு போயிடலாம். அதனாலதான் நெய்தர் ஏ நார் பி ஃபாலோ. அந்த 6 கோல்டன் ரூல்ஸ்ல என்ன வந்தது? ரெண்டுமே பர்டிகுலர்ல இருந்தா கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது, ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தா கன்க்ளூஷன் டிரா பண்ண முடியாது. இப்ப அந்த ரூலை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும். ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, கன்க்ளூஷன் டிரா பண்ண தேவையில்லை. அப்ப நெய்தர் ஏவும் வராது, பியும் வராது. இப்ப ரெண்டுமே ஒருவேளை சம்முன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கன்க்ளூஷன் நம்மளால டிரா பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே பர்டிகுலர்ல இருந்தா we cannot able to draw the conclusion. நெக்ஸ்ட், சம் டேபிள்ஸ் ஆர் கோல்டன். இதுக்கு எப்படி டயக்ராம் வரைவீங்க? சம் டேபிள்ஸ் ஆர் கோல்டன். எனிபடி? சம் டேபிள்ஸ் ஆர் கோல்டன். இந்த டேபிள்ஸும் கோல்டனும் ஓவர்லாப் பண்றது. வெரி குட் மேம். டேபிளும் கோல்டனும் ஓவர்லாப் ஆயிடும். ஆல் டிக்ஸ் ஆர் டேபிள்ஸ். ஸோ டேபிளுக்குள்ள டிக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ சம் டிக்ஸ் ஆர் கோல்டன். சம் டிக்ஸ் ஆர் கோல்டன். சம் கோல்டன் ஆர் டிக். பாத்தீங்கன்னா நெய்தர் ஏ நார் பி ஃபாலோ. சம் டிக்ஸ் ஆர் கோல்டன். கோல்டனுக்கும் டீக்குக்கும் கிடையாது, ரிலேஷன் கிடையாது. சம் கோல்டன் ஆர் டீக். மறுபடியும் கோல்டனுக்கும் டீக்குக்கும் ரிலேஷன் கிடையாது. உங்களுக்கு அந்த டயக்ராம் வச்சே சொல்லிடலாம். ஸோ டீக்கும் கோல்டனுக்கும் ரிலேஷன் கிடையாது, அகைன் கோல்டனுக்கும் டீக்குக்கும் ரிலேஷன் கிடையாது. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன் ஃபார்முலா.
சார் எஸ் மேம். மேம் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் காட்டுங்களா சார்? எஸ் மேம். சரி அந்த பி ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சம் கோல்டன் ஆர் டீக்னா அப்போ இன்டர்செக்ஷன் குள்ள இருக்கும்ன்ற மாதிரி தானே சார்? சாரி மேம். அந்த செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். செகண்ட். சம் கோல்டன் ஆர் டீக் இருக்குல்ல sir, ஆமா மேம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப சம் கோல்டன் ஆர் டீக் அப்படின்னா சில கோல்டனுக்கும் டீக்குக்கும் ஓவர்லாப் வரணும். ஆனா நம்மளோட ப்ரிமிஸ் படி பாத்தீங்கன்னா நம்மளோட டயக்ராம் இப்படி இருக்கு. டேபிளுக்கும் கோல்டனுக்கும் ஓவர்லாப் ஆகுது. தென் ஆல் டீக்ஸ் ஆர் டேபிள் அப்படிங்கும் போது டேபிளுக்குள்ள டீக்குங்கிறது சப்செட் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட கான்ஸ்டன்ட் டயக்ராம். இதை வச்சு எந்த கன்க்ளூஷன் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ சம் டீக்ஸ் ஆர் கோல்டன் அப்படின்னு சொல்றாங்க. டீக்குக்கும் கோல்டனுக்கும் ரிலேஷன் சொல்றாங்க. அப்போ ஆஸ் பர் த டயக்ராம் ரிலேஷன் கிடையாது. சோ அப்ப ஏ வராது. அப்போ நம்ம மறுபடியும் டேபிளை வச்சு யோசிக்க கூடாது சார். டீக்கு வந்து டேபிளுக்குள்ள இருக்கு, பட் டீக்கு வந்து அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள இல்லைன்ற மாதிரி அர்த்தமாகுதா சார்? ஆமா மேம். டேபிளுக்குள்ள டி இருக்கு, ஆனா இன்டர்செக்ஷனுக்குள்ள கிடையாது. ஓகே ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். சிலாஜிசம் ரூல்ல இது வருமா சார்? எஸ் மேம். சிலாஜிசம் 6 ரூல்ஸ்ல இது வருமா சார்? ஆமா மேம், இது வரும். எந்த ரூல்ஸ் இருக்கு? இது வந்து எந்த ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சம் டு பர்టిక్యులர் கன்க்ளூஷன் சொல்ல இது முடியாது. சிலாஜிசம் ரூல்ல ஆக்சுவலா வராது மேம். இது வந்து ஜஸ்ட் நம்ம டயக்ராம் வரைகிற மாதிரி தான் வரும். ஏன்னா சிலாஜிசம் அந்த 6 ரூல்ல இது வந்து இன்க்ளூட் ஆகாது. பிகாஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவா இருக்கு. சிலாஜிசம்ஸ்ல நெகட்டிவும் பர்டிகுலரையும் பத்தி மட்டும்தான் அந்த கோல்டன் ரூல்ஸ்ல இருக்கும். இப்ப சம் டேபிள்ஸ் ஆர் கோல்டன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ், ஆல் டீக்ஸ் ஆர் டேபிள்ஸ்ங்கிறது ஒரு பாசிட்டிவ். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம டயக்ராம் வரைஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே சார். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன் ஃபார்முலே. ஸோ ஆல்ரெடி ஏஇஐஓனா என்னன்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ யூனிவர்சல் அஃபிர்மேட்டிவ், யூனிவர்சல் நெகட்டிவ், பர்டிகுலர் அஃபிர்மேட்டிவ், பர்டிகுலர் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. ஆல் மணி இஸ் பேப்பர், நோ மணி இஸ் பேப்பர், சம் மணி இஸ் பேப்பர், சம் மணி இஸ் நாட் பேப்பர். இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தா அது எப்படி ஏஇஐஓல நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அது எந்த டைப் ஆஃப் ப்ரொபோசிஷனும் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஐ டாட் யூ. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது ஒரு ஜஸ்ட் ஃபார்முலா டேபிள் மாதிரி தான். ஸோ இந்த டேபிளை யூ ஜஸ்ட் மெமரைஸ். இந்த 8 கட்டங்களும் இருக்குல்ல, இதை நீங்க ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணணும். ஸோ எது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எது அன்டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை யூனிவர்சல் பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ப்ரிடிகேட் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நல்லா கேட்டுக்கணும். யூனிவர்சல் அஃபிர்மேட்டிவ்னா நமக்கு சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ப்ரிடிகேட் அன்டிஸ்ட்ரிபியூட் ஆகும். யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நோ மணி இஸ் பேப்பர், சப்ஜெக்டும் ப்ரிடிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். இதுல எந்த ஒரு அன்டிஸ்ட்ரிபியூஷனும் கிடையாது. சரிங்களா? தென் பர்டிகுலர் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்ட் நமக்கு அன்டிஸ்ட்ரிபியூட்டட், ப்ரிடிகேட் நமக்கு அன்டிஸ்ட்ரிபியூட்டட். சப்ஜெக்டும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், ப்ரிடிகேட்டும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட். தென் பர்டிகுலர் நெகட்டிவ்னு பார்க்கும்போது விச் மீன் சம் நாட் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்தா நமக்கு சப்ஜெக்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், ப்ரிடிகேட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். அகெயின் இப்போ யூனிவர்சல் பாசிட்டிவ் அப்படின்னு வந்தா நமக்கு சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ப்ரிடிகேட் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு ஆகும். இது ஒரு ரூல் மாதிரி. சரிங்களா? யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நமக்கு ரெண்டுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எந்த சிச்சுவேஷன்லனா யூனிவர்சல் நெகட்டிவ்ல ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பர்டிகுலர் பாசிட்டிவ்ல நமக்கு ரெண்டுமே அன்டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படியே உல்டா, யூனிவர்சல் நெகட்டிவ்க்கு அப்படியே உல்டா தான் பர்டிகுலர் அஃபிர்மேட்டிவ். அதுல ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இதுல ரெண்டுமே அன்டிஸ்ட்ரிபியூட் ஆகும். தென் பர்டிகுலர் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஜஸ்ட் உல்டாவா பர்டிகுலர் அஃபிர்மேட்டிவ். அங்க சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், பட் இங்க சப்ஜெக்ட் அன்டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அங்க ப்ரிடிகேட் அன்டிஸ்ட்ரிபியூட் ஆகும், பட் இங்க ப்ரிடிகேட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இன் கேஸ் ஆஃப் பர்டிகுலர் நெகட்டிவ். இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் நோ டாக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ் விச் டேர்ம் டிஸ்ட்ரிபியூட்டட், விச் டேர்ம்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ நோ டாக்ஸ் ஆர் ரெப்டைல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஏஇஐஓ, இதுல எதுல வரும்? நோ டாக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ். யூனிவர்சல் நெகட்டிவ். யூனிவர்சல் நெகட்டிவ். யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நமக்கு
எந்தெந்த டேர்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எந்தெந்த டேர்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது? Subject Subject distributor. predicate வந்து distribute ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ரெண்டுமே ஆப்ஷன் எது? ரெண்டுமே ஆப்ஷன் Subject and Option D sir. predicate ஆப்ஷன் டி, போத் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா வரும் எக்ஸாம்ல. இந்த மாதிரி இன்டைரக்டா கேட்டா நோ டாக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ் அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். அது யூனிவர்சல் பாசிட்டிவா அஃபர்மேட்டிவா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சு நேரா அந்த டேபிள் போகணும். அந்த டேபிள்ல போயிட்டு எது டிஸ்ட்ரிபியூட் எது அன்டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு பார்த்து we have to answer the question. Then consider the following statements with reference to the categorical proposition. Some birds are mammal is a particular affirmative proposition and it distributes subject term alone. Some birds are mammal is a particular affirmative proposition and it distributes predicate term alone. Some birds are mammals is a particular affirmative proposition and it distributes both subject and predicate terms. So some birds are mammals, is a particular affirmative proposition and distributes neither subject term nor predicate term. எது வரும்? Option C. ஏன்னா இப்ப நம்ம some birds ன்னு பார்த்தோம். நேரா அந்த டேபிளுக்கு போகணும். பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். எஸ், பர்டிகுலர் பாசிட்டிவ் ஆர் பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. சப்ஜெக்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, ப்ரெடிகேட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் இங்க வந்த உடனே நமக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் சி வரும். அதாவது ஒன்லி டி இஸ் கரெக்ட். ஏன்னா பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் இட் டிஸ்ட்ரிபியூட் நெய்தர் சப்ஜெக்ட் நார் ப்ரெடிகேட் டேர்ம். ஸோ அந்த கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷனோட அந்த ஃபார்முலா டேபிளை யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூவாவது பண்ணணும். எது அதாவது இப்போ ஏஇஐஓ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏ விட்டுருங்க, கீழே இருக்கிற ஓவியும் விட்டுருங்க. இந்த ஈக்கும் ஐக்கும் அப்படியே உல்டா தான். இப்போ ஈன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஐனா ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. இந்த ரெண்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈனா ரெண்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஐனா அப்படியே உல்டா ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அனலாஜிக்கல் ஆர்குமெண்ட் இது அவ்வளவா கேட்கறது கிடையாது. ஜஸ்ட் இந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அனலாஜிக்கல்னா ஒன்றும் இல்லை, ஒப்புமைப்படுத்துறது. இதை மாதிரி இருக்கே, இட்ஸ் லைக், இட்ஸ் சிமிலர், இட்ஸ் லுக்ஸ் லைக், அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அனலாஜி ஒப்புமை பண்றது, கம்பேரிங் பண்ணி சொல்றது. ஸோ அனலாஜி இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட் ஆர் சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ரைட்டிங் ஆன் பேப்பர் இஸ் சிமிலர் டு ரைட்டிங் ஆன் த போர்டு. ஸோ பேப்பர்ல எழுதுறதும் போர்டில் எழுதுறதும் சிமிலரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிமிலர், லைக் தட், ஜஸ்ட் அஸ், லைக், கம்பேர்ட், இந்த மாதிரிலாம் வந்தா அனலாஜி ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் சேம் தான், அதுல கேட்டது தான். ரைட்டிங் ஆன் பேப்பர் இஸ் சிமிலர் டு ரைட்டிங் ஆன் த போர்டு. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ, பி, சி. அனலாஜிக்கல். ஸோ டிடக்டிவ் அப்படின்னா என்ன? எனிபடி குட் டிரைவ் வாட் இஸ் டிடக்டிவ்? General to specific. More general to more specific. ஜெனரலைஸ்ல இருந்து ஸ்பெசிபிக்கா போனா அது டிடக்டிவ். இண்டக்டிவ்னா specific to Specific to broader. ஓகே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவோம் தெரியுமா? இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த அடேஜ் தமிழ்ல சொல்லுவோம். இது டிடக்டிவ்ல வருமா இண்டக்டிவ்ல வருமா? inductive. வெரி குட், எக்ஸாக்ட்லி இண்டக்டிவ்ல வரும். ஏன்னா நம்ம அந்த ஒரு பருக்கையை வச்சுதான் அந்த ஒரு பானை சோத்தையுமே வந்து என்ன பண்றோம், we are cooking. ஸோ அது இண்டக்டிவ்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா இது சிமிலர் அப்படின்னு வருதுல்ல. ஸோ அனலாஜ்